ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பண்ண உங்களுக்கு என்ன வந்துடும்னா ஐடியா வந்துடும், எப்படி நம்ம வந்து 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாங்கிற ஐடியா வந்துடும். ஸோ அப்படின்னா எக்ஸாமில் கம்மிங் எக்ஸாம்ஸில் நம்மளோட IBS கிளர்க்காக இருக்கட்டும், SBI கிளர்க்காக இருக்கட்டும், ஸோ எல்லா எக்ஸாம்லேயுமே உங்களால் அர்த்தமெட்டிக் சம்ஸை எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதே ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக கிராக் ஆயிடுவீங்கிற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். பிகாஸ் அது ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, மெயின்ஸோட பேஸுமே இதுதான். ஸோ இந்த பேஸ் தெரிஞ்சாதான் மெயின்ஸும் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அர்த்தமெட்டிக் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். ட்ரெயின்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 trains of the length 200 meter and 300 meter running in opposite direction and parallel track. ஸோ 2 ட்ரெயின் போகுதான். 2 ட்ரெயினுமே ஒரு parallel trackல ஒன்று 200 மீட்டர்னும் ஒன்று 300 மீட்டர்லையும் போகுதான். in opposite direction in parallel track, ஒரே ட்ராக்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஓகேவா? ஸோ இதோட ஸ்பீட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 54 km/h, அடுத்து வந்து 36 km/h. ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கிராஸ் ஈச் அதர் கம்ப்ளீட்லி. அப்ப 2 பேருமே ஒருத்தர் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேக்குறாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ணாதீங்க, டைம் தானே கேக்குறாங்க. அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் தானே. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 ட்ரெயின். டிஸ்டன்ஸ்னா 2 ட்ரெயின் தான் கிராஸ் ஆக போகுது. அப்ப இந்த லென்த்தை வச்சு ஒரு ட்ரெயின் அதோட லென்த்தை வச்சு இன்னொரு ட்ரெயினை அப்படியே கிராஸ் பண்ண போகுது. அப்ப 2 பேரும் கிராஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ட்ரெயினோட லென்த்தும் வேணும், இந்த ட்ரெயினோட லென்த்தும் வேணும். அப்ப 200 + 300 நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 500. ஸ்பீட் என்னது? 54 36. நமக்கு ஸ்பீட் ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது? 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணும்? ஆட் பண்ணணும். அப்போ 54 + 36 நமக்கு என்ன வரும்? 90 km/h வரும். அங்க ஆன்சர்லாம் செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப km/h மீட்டர்/செகண்ட்ல மாத்தினாதான் நீங்க ஆட் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது கரெக்டா ஆன்சர் வரும். அப்படியே 90 போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வராது. ஏன்னா இது வந்து மீட்டர்ல இருக்கு, இது km/h இருக்கு. ஸோ நம்ம மீட்டர்/செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் ஆன்சர்ஸும் செகண்ட்ஸ்ல நமக்கு கிடைக்கும். அப்போ 54 + 36 90 km/h மீட்டர்/செகண்டா மாத்தணும்னா 90 × 5/18. 18 டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ்? நமக்கு 5 டைம்ஸ் போகுமா? 5 × 25. அப்ப 25 500 கேன்சல் பண்ணா 20. சோ அப்ப ஆன்சர் என்னது? 20 செகண்ட்ஸ். சிம்பிள் சம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அந்த ஸ்பீட் எப்படி இருக்கணும்? 2 ட்ரெயின்னால அது சேம் டைரக்ஷனா இருந்தா 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுவோம். இதுல ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னனால 2 ஸ்பீடையும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். சோ ஆட் பண்ணும்போது நமக்கு 90 வந்துச்சு. அதை மீட்டர்/செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 500/25 வரும். எவ்வளவு செகண்ட்ஸ்? 20 செகண்ட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A's income is 25 more than B's income and B's income is 20% less than C's income. அப்போ நமக்கு A B C யோட இன்கம் எப்படி கொடுத்திருக்காங்க? ரேஷியோல கொடுத்திருக்காங்க. A's income is 25 more than B's income, B's income is 20 less than C's income. அப்ப C யோட இன்கம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு B யோடது தெரியும், B யோடது தெரிஞ்சிச்சுன்னா A யோடது தெரியும். அப்ப A/B/C நம்ம C வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இப்போ A's income is 25 more than B தானே, B income is 20 less than C தானே. அப்ப C ஃபர்ஸ்ட் வைங்க. இப்ப C 100% வச்சுப்போமா? ஏன்னா C 100% வச்சா B வந்து அதை விட 20% கம்மியா இருக்குமா. அப்ப 100%ல 20% கம்மினா B எவ்வளவு இருக்கும்? 80% இருக்கும். இப்ப B ல இருந்து A எப்படி இருக்கும்னா, B விட A வந்து 25% மோர்னா என்னது? B ல என்ன வேல்யூ இருக்கோ அதை விட 25% அதிகமா இருக்கும். 25% ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 1/4 அதிகமா இருக்கும். 80 × 1/4னா நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும்? 20 அதிகமா இருக்கும். அப்ப 80 + 20 னா எவ்வளவு? 100%. அப்ப ஏயும் 100, B வந்து 80, C வந்து 100. If C's income is 30,000, C யோட இன்கம் கொடுத்துட்டாங்க, then A's income is what percent less than C's income? C யோட இன்கம் கொடுத்துட்டு A யோட இன்கம் is what percent less than C யோட இன்கம். இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது தேவையே இல்லை, இன்கமே தேவையில்லை. இப்போ Cக்கும் Aக்கும் எவ்வளவு கம்மியா இருக்கு? A income is what percent less than C income? C income விட A income எவ்வளவு கம்மியா இருக்கு?
இல்ல பார்க்கும்போது நமக்கு ரேஷியோ பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது ஏயோட இன்கமும் சியோட இன்கமும் ஈக்குவலா தான் இருக்கு. ஏன்னா இதுவும் 100%, அதுவும் 100%, ரெண்டு பேரும் ஈக்குவலா தானே இருக்காங்க. அப்ப எப்படி லெஸ்ஸா இருக்க முடியும்? சோ கண்டிப்பா இல்ல, தே ஆர் ஈக்குவல், 0%. இதுல லெஸ்ஸோ கிரேட்டரோ எதுவுமே கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவல்னால இதுல அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீடே பண்ண வேண்டாம். சிஎஸ் இன்கம் தேவையில்லாம உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 30,000 100னா ஏ எவ்வளவுன்னு எடுத்து தென் அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து தேவையில்லாத வேலை. சோ பார்த்ததுமே ஏ அண்ட் சி ஒரே மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியுது. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவல், அப்போ அதுல வந்து பெர்சன்டேஜ் வராது, 0%. கிளியரா? சோ ஏபிசி ரேஷியோல எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ சியை வச்சு பி வந்து 20% கம்மினா 80, சி 100 இருந்துச்சுன்னா பி வந்து 80% இருக்கும். பில இருந்து ஏ வரும்போது 25% மோரா இருக்கு. அப்போ அது எவ்வளவு இருக்கும்? 80ல இருந்து 25% மோர்னா 80ல 1/4 அதிகமா இருக்கும். அதாவது 8ல இருந்து 20 அதிகமா இருக்கும், 100 இருக்கும். இப்போ இந்த ஏக்கும் சிக்கும் வாட் பர்சன்ட் லெஸ்ன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது. சோ ரெண்டு பேருமே ஈக்குவல்னால தே ஆர் ஈக்குவல்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின் இது. அடுத்தது பாருங்க, மிக்சர் அலிகேஷன். A vessel contain 80 liters of mixture of pure milk. அப்போ 80 லிட்டர் என்ன இருக்கு? ஒரு வெசல்ல பியூர் மில்க் இருக்கு, மில்க் மட்டும் இருக்கு. ஒரு 80 லிட்டர் வந்து பியூர் மில்க் இருக்கு. இந்த மில்க்ல 60 liters is drawn out and replaced by water. இந்த மில்க்ல இருந்து 6 லிட்டர் வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா வாட்டர் ஆட் பண்றோம். This operation is performed once more. இன்னொரு தடவையும் அதே மாதிரி பண்றோம். 60 லிட்டர் ஆஃப் மில்க் எடுத்துட்டு அதுக்கு பதிலா வாட்டர் ஆட் பண்றோம். இப்படி ரெண்டு தடவை பண்ணும்போது find the quantity of the milk left in the vessel. இப்போ ரெண்டு ப்ராசஸ், ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மில்க் இருக்கும்னு கேக்குறாங்க. உடனே 16 16 32. அப்ப 8ல இருந்து 32 மைனஸ் பண்ணி, அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் 80ல இருக்கு, அதுல இருந்து 16 லிட்டர் எடுக்கிறீங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாருங்க. தென் ரிமைனிங் எவ்வளவு இப்ப இருக்கோ அதுல இருந்து 16 எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்ட்டா எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கும்னு தெரியும். ஓகேவா? இப்ப பாருங்க, a vessel contain 80 liters of pure milk. 16 liters is drawn out and replaced by water. அப்ப இருந்து 16 லிட்டர் வெளியே போகுதுன்னா 80ல இருந்து நமக்கு மில்க் எவ்வளவு? 80 தானே. 80ல இருந்து 16. அப்ப 80ல 16னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது ரேஷியோல பாருங்க. எவ்வளவு வெளியே போகுது? 16 வந்து 1 டைம், இது வந்து 8 டைம், இது 5 டைம். சோ 1/5. அப்போ 1/5 வெளியே போகுது. மில்க் ஆல்ரெடி 5 இருக்குன்னா அந்த 5ல இருந்து 1 வெளியே போகுது. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 5ல 1 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? அப்ப 80 லிட்டர்ல இப்ப 16 லிட்டர் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு இருக்கும் ரிமைனிங்? 4/5 தான் இருக்கும். ஏன்னா 1/5 வெளியே போச்சு. அப்ப ரிமைனிங் 4/5 தானே இருக்கும். ஒன்ஸ் அகைன் இந்த ஆபரேஷன் நம்ம பண்றோம், திரும்பியும் பண்றோம். அப்ப திரும்பி என்ன இருக்கும்? ஒரு 4/5 இருக்கும். இப்போ இந்த ஆபரேஷன் ரெண்டு தடவை பண்ணிட்டோமா? 80ல ஃபர்ஸ்ட் ஒரு 4/5 பண்ணோம், அது ஃபர்ஸ்ட் ஒரு 16 லிட்டர் வெளியே எடுக்கிறது, அதுக்கு பதிலா வாட்டர் ஆட் பண்றது. தென் அந்த ஆபரேஷனை செகண்டும் பண்றோம். செகண்ட் டைம் பண்ணும்போது திரும்பி அதுல இருந்து என்ன இருக்கோ அதுல இருந்து 4/5 வெளியே எடுக்கணும். சோ அப்ப வெளியே எடுத்து நம்ம கேன்சல் பண்ணுவோமா? சோ 5க்கு இது 5, இது ரெண்டு 4. ஸோ 5க்கு ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 16 வரும். 16க்கும் 5க்கும் கண்டிப்பா நமக்கு பாயிண்ட்ல தான் வரும். ஏன்னா 16க்கும் 5க்கும் எக்ஸாக்டா கேன்சல் ஆகாது. அப்போ எவ்வளோ வரும்? ஸோ 5க்கு கேன்சல் ஆகும்போது 3 1 வரும், 3.2 வருது. இப்போ 4 4s are 16, 16 into 3.2, 16 3 times மல்டிப்ளை பண்ணோம்னா 16 into 3 நமக்கு 48 வருதா? ஸோ இனி ஒரு 0.2 into 16, 16ல 0.2 பண்ணா 3.2. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 48 plus 3.2 51.2 லிட்டர்ஸ். இதுதான் ஃபைனலா வாட்டர் மில்க் இருக்கிற குவான்டிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 80 லிட்டர் இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 80ல 16 லிட்டர் வெளியே எடுக்கிறோம். 16 லிட்டர்னா ரேஷியோல எவ்வளவு? நம்மளோட ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? ஓகேவா? சோ நம்ம 80ல 16னா 1/5. அப்போ 1/5 வெளியே எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 4/5 தான் இருக்கும். 80ல 4/5 எடுத்தோம்னா 80 into 4/5. இது ஃபர்ஸ்ட் ஆபரேஷன். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கோ அதுல திரும்பியும் 1/5 வெளியே எடுக்கிறோம். அப்ப அதுலயும் 4/5 இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆபரேஷன், இது செகண்ட் ஆபரேஷன். இதுல மூணாவது ஆபரேஷன் ஏதாவது இருக்கு, திரும்பி அகைன் ரிப்பீட் பண்றோம்னா இன்னொரு ஒரு 4/5 போட்டுக்கணும். ஓகேவா? எவ்வளவு தூரம் இந்த ஆபரேஷனை ரிப்பீட் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்த ஃபிராக்ஷனா போட்டுக்கணும். ஓகேவா? இது 2 டைம்ஸ் பண்றதுனால 4/5 4/5. இப்ப கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு? 51.2 லிட்டர்ஸ்.
அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ பார்க்க தான் சம் பெருசு மாதிரி 2 தடவை பண்ண சொல்கிறாங்களேலாம் யோசிக்கணும். பட் ஒன்றும் இல்லை, 80 லிட்டரில் 80 லிட்டரில் 16 லிட்டரை வெளியே எடுக்கிறோம். அதாவது 1/5 வெளியே எடுக்கிறோம். அப்போ ரிமைனிங் அங்கே இந்த கண்டெய்னரில் என்ன இருக்கும்? அந்த வெசல்ல எவ்வளவு இருக்கும்? 4/5 தான் இருக்கும். அப்ப 80ல 4/5 தான் இருக்கும். தென் அகைன் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்றோம். அப்ப 80ல 4/5 தானே இப்ப இருக்கு. அதுல திரும்பியும் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி அதுல 4/5 தான் இப்ப இருக்கும். அகைன் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்றனால. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல 80 × 4/5 இருக்கும். அகைன் ரிப்பீட் பண்றனால அதுல 4/5 தான் இருக்கும். எதையுமே கேன்சல் பண்ணாங்க, ஃபைனலா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைனலா பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னது? 51.2 liters. Next question, mensuration. Simple ஆ இருக்கு கொஸ்டின் பாருங்க. Diagonal of a rectangle is 25 cm. Its area is 168 cm square. Find its perimeter. Simple question. Perimeter தான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So diagonal of a rectangle. இப்போ rectangle இருக்குன்னா இந்த rectangleோட diagonal கொடுத்துட்டாங்க. இப்போ rectangle இருக்குன்னா diagonalனா இந்த லைன் கொடுத்துட்டாங்க. diagonal வந்து 25 னு கொடுத்துட்டாங்க. So நமக்கு இது வேணும். இது வேணும்னா diagonal formula என்னது? இது length, இது breadth. L square plus Pythagoras theorem. B square is equal to D square. அப்போ L square plus B square is equal to D square 25 square. L square plus B square is equal to 625. L square plus B square வந்து 625 நமக்கு தெரிஞ்சிருச்சு. And its ஏரியானா என்னது? லென்த் இன்டு பிரெத். அப்ப லென்த் இன்டு பிரெத் வந்து 168 நம்ம தெரிஞ்சிருச்சு. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L + B. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு L × B யும் தெரியும், L² + B² ம் தெரியும். இதை பார்க்கும்போது ஏதாவது ஐடியா வருதா? ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வருதா? L + B the whole square ஃபார்முலா ஃபார்மேட்ல இருக்கா பாருங்க. இது L² plus B² plus 2 × LB. இந்த ஃபார்மேட்ல இருக்கா இது? அப்ப L plus B the whole square is equal to L² plus B² க்கு பதிலா 625 plus 2 × 168 போட்டுக்கலாமா? அப்போ 625 plus 2 × 168. so 168 2 times பண்ணா இப்ப பாருங்க, நான் 150 மைண்ட்ல பண்றனால 150 தனியாவும் 18 தனியாவும் பிரிக்கிறேன். இப்போ 168ல 150 தனியாவும் 18 தனியாவும் பிரிச்சு வச்சுக்கிறேன். மல்டிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். அதுக்காக 150 2 times பண்ணா 300, 18 3 times பண்ணா 36. அப்ப 336. ஓகேவா? 336 இதுல ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது? இது 1, இதுல ஒரு ரிமைண்டர் 1, 5 6 961. அப்ப L plus B the whole square is equal to 961. அப்ப L plus B எவ்வளவு வரும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். 961க்கு ரூட் எடுத்தா எதை ஸ்கொயர் பண்ணா 961 வரும்? நம்ம எண்ட் டிஜிட் வந்து 1ல எண்ட் ஆகலாம், இல்லைன்னா 9² 9ல எண்ட் ஆகலாம். பக்கத்து டிஜிட்டை விட்டுறணும். இதுக்கு சின்ன ஸ்கொயரிங் 3 இருக்கலாம். 3 3 4 எவ்வளவு? 12 வரும். சின்ன நம்பர் உள்ளது. அப்ப ஆன்சர் வந்து 31 தான். 961 எதோட ஸ்கொயர்? 31 ஓட ஸ்கொயர். அப்ப L plus B 31 னா அப்ப 2 × L plus B, பெரிமீட்டர்னா 2 × L plus B தானே. அப்ப 2 × L plus B என்ன வரும்? 31 × 2 62 வரும். அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சது. கிளியரா? சோ டயகனல் கொடுத்துட்டாங்க. அப்ப டயகனலா இந்த லைன் கொடுத்துட்டாங்க. L² plus B² = D². பித்தாகரஸ்ல போட்டிருக்கேன். பித்தாகரஸ் ஃபார்மேட் போட்டிருக்கேன். இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டயகனல் ஸ்கொயர். சோ அப்ப L² plus B² = D² னா 25 ஸ்கொயர். அப்ப L² plus B² = 25 ஸ்கொயர்னா 625. L × B அதாவது ஏரியா L × B 168. இது ரெண்டையும் சேர்க்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா L plus B the whole square. அதுல இருந்து L plus B கிடைக்கும். அதுல 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோட பெரிமீட்டர் வந்துரும். ஓகேவா? சோ அதுதான் பண்றேன். L² plus B² க்கு பதிலா 625 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். L × B வந்து 168. அத 2 டைம்ஸ் பண்ணனும். 2 டைம்ஸ் பண்ணா 336 வரும். இப்போ இந்த 625 உம் 336 ஆட் பண்ணோம்னா 961 நமக்கு வரும். சோ இப்போ இதுதான் நம்மளோட L plus B the whole square ஓட வேல்யூ. அப்ப L plus B என்ன இருக்கும்? அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ் சொல்லிருக்கேன்ல. சோ அந்த ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி L plus B எவ்வளவு வரும்? 31 வருது. இந்த 31 L plus B னா நமக்கு பெரிமீட்டர் 2 × L plus B என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 31 × 2 எவ்வளவு? 62. ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन.
LCM HCF இந்த இதுலயும் பாருங்க LCM HCF இருக்கு. The LCM and HCF of two numbers is 12 and 720. அப்போ HCF LCM HCF கொடுத்திருக்காங்க. HCF எவ்வளவு நமக்கு ரெஸ்பெக்டிவ்லின்னு வேற கொடுத்திருக்காங்க. அப்போ HCF வந்து 12, LCM வந்து 720. Sum of the numbers ரெண்டு நம்பர் இருக்கும்ல, அந்த ரெண்டு நம்பரோட LCM HCF கொடுத்திருக்காங்க. Sum of the numbers இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 204. Find the difference between them. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 204. அந்த நம்பர் ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ HCF னா என்ன, LCM நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நம்பர் 20 25 இருக்குன்னா இதுக்கு HCF என்னது? இது ரெண்டுலயுமே காமனா இருக்க நம்பர். ரெண்டுக்குமே காமனா யார் இருக்காங்க? 5 இருப்பாங்க. LCM என்ன இருக்கும்? LCMனா இப்போ இது 5 into 4, இது 5 into 5. இந்த காமன் வேல்யூவும் இருக்கும், காமனா இல்லாம இருக்காங்கல்ல அவங்களும் இருப்பாங்க. சோ அதுதான் என்னது LCM. காமன் இந்த ரெண்டு 5க்கு பதிலா ஒரு 5. HCFும் இருக்கும், பிளஸ் அது கூட அன்காமன் நம்பர்ஸ், ரெண்டுக்குமே காமன் இல்லாத நம்பர்ஸும் இருக்கும். சோ அதுதான் LCM. அப்படிதானே? சோ இங்க 12 இருக்குன்னா இந்த 12 HCF இருக்குன்னா அப்ப நம்ம பார்க்க போற இந்த ரெண்டு நம்பர் இருக்கா, அந்த ரெண்டு நம்பர்லயுமே 12 இருக்கும். அப்போ இப்ப இந்த ரெண்டு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியல. இப்போ அந்த நம்பர் வந்து XYன்னு வச்சுக்கோங்க. இதுலயும் 12 கண்டிப்பா இருக்கும், இதுலயும் 12 கண்டிப்பா இருக்கும். ஏன்னா HCF 12னா HCFனாலே இதுலயும் 5 இருக்கு, இதுலயும் 5 இருக்கா. ஆனா இந்த 4 and 5ங்கிறது நமக்கு இப்ப தெரியல, அததான் நமக்கு XYன்னு வச்சிருக்கோம். ஆனா ரெண்டுலயுமே காமனா இருக்கிற 5 மாதிரி இந்த ரெண்டு நம்பர் நமக்கு இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பர்லயும் காமனா 12 இருக்கு. அப்போ 12x plus 12y, அதாவது காமன் நம்பர் இன்டூ அன்காமன் நம்பர். இதுலயும் காமன் நம்பர் அன்காமன் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா எவ்வளவு? 204. சோ இது வந்து 12 காமனா வெளியே எடுக்கலாமா? ஏன்னா இதுலயும் 12 ரிமைண்டர் 8 12 போகும். 12 எல்லாத்துலயுமே 12 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ x plus y, இதை 12 கேன்சல் பண்ணா 112 is 12, ரிமைண்டர் 8 7. ஓகேவா? அப்ப x plus y எவ்வளவு? 17. அப்புறம் sum of the numbers சொல்லிட்டாங்க. LCM and HCF of two numbers 12 720 கொடுத்துட்டாங்க. இப்போ LCM எப்படி இருக்கும்? LCM னா என்னது? அந்த காமன் நம்பரும் இருக்கும். இப்போ நம்ம HCF இருந்துச்சுல, அந்த HCF ஓட அன்காமன் நம்பர் ரெண்டுலயும் அன்காமனா இருக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா LCM. இப்போ இங்க நமக்கு HCF 5 5ம் இருந்துச்சு, HCF 5 LCMல இந்த HCF 5ம் இருக்கு. இந்த ரெண்டு பேருக்குமே அன்காமனா இருக்கிற அவங்களும் இருக்காங்க. அப்ப நம்மளும் இதுல பண்ணுவோமா? காமன் என்னது? 12, அன்காமன் என்னது? இந்த எக்ஸும் இந்த ஒய்யும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 12 x y மல்டிப்ளை பண்ணா நமக்கு LCM வந்துரும். LCM என்னது? 720 வந்துரும். சோ இப்போ இந்த 12யும் 72யும் கேன்சல் பண்ணா நமக்கு கேன்சல் ஆகுமா? எவ்வளவு வருது? 720 கேன்சல் பண்ணா 60 வருது. நினைச்சு பாருங்க, ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, x and y ன்னு ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 70னா மல்டிப்ளை பண்ணா 60. அப்ப என்ன நம்பரா இருக்க சான்சஸ் இருக்கு? நல்லா யோசிங்க. மல்டிப்ளை பண்ணா 60 வரணும், ஆட் பண்ணா 17 வரணும். அப்ப எந்த நம்பர் எந்தெல்லாம் 60 மல்டிப்ளை பண்ணா 60 வரும்? 10 into 6 16 வரும். ரெண்டு ஆட் பண்ணா 10 into 6 60. நான் அதை எழுதுறேன். ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு 17 இல்ல. அப்ப இதுக்கு தப்பு. வேற எப்படி 16 வரும்? 60 வரும். 20 into 3 பண்ணாலும் 60 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 17. ஆட் பண்ணாதான் 17 வரணும், மைனஸ் பண்றதை எடுக்கக்கூடாது. x plus y இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 17 வரும். 20 plus 3 23 வரும். அப்ப இதுவும் வராது. ஓகே, அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? 30 into 2 இது ஆட் பண்ணா 32 வரும். அப்ப அதுவும் வராது. 12 into 6 12 into 5 ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணா 12 into 5 60 வருது. ஆட் பண்ணா 17 வருது. அப்ப கரெக்டா இருக்கு. அப்ப அந்த 2 நம்பர் என்னது? 12 5 தான். இந்த x yங்கிற நம்பர் என்னது? xங்கிற நம்பர் வந்து ஒரு 12 இருந்துச்சுன்னா yங்கிற நம்பர் வந்து 5 இருக்கும். இப்போ என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர். இப்போ x y தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த நம்பர் கண்டுபிடிக்கல. அதாவது இப்போ இந்த x y இந்த 12ஓட மல்டிப்ளை பண்ணாதான் அதுதான் ரியல் நம்பர். ஓகேவா? சோ இந்த நம்ம மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் டிஃபரன்ஸ் எடுத்து டைரக்டா 12ஓட மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ 12 இருந்து 5 மைனஸ் பண்ணா எனக்கு ரிமைண்டர் எவ்வளவு? 7. 7 into 12 எவ்வளவு? 84. சோ 84 தான் ஆன்சர். முடிஞ்சுதா? இதை நீங்க தனித்தனியா பண்ணா தேவையில்லாத ஸ்டெப் தான் வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒரு நம்பர் 12னு தெரிஞ்சிருச்சு, ஒரு நம்பர் 5னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலா 12 போடுங்க, ஒய்க்கு பதிலா என்னது? 5 போடுங்க. சோ இது 12 into 12 என்னது? 144 வரும். 12 into 5 எவ்வளவு வரும்?
நமக்கு 60 வரும். 144ல 60 மைனஸ் பண்ணா ரிமைண்டர் என்னது 84. இப்படி கண்டுபிடிக்கிற தேவையில்லாத டைம் வேஸ்ட் தானே. ஸோ அதுக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு, ஒரு நம்பர் 12 into xன்னு தெரியுது, இன்னொரு நம்பர் 12 into yன்னு தெரியுது. கரெக்டா? ஸோ இந்த 12 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 12 ரெண்டுக்கும் இப்ப ரெண்டு பேருக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன்னா இந்த 12 வெளியே காமனா எடுத்துட்டு x மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? அதை தான் இப்ப பண்றோம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 12 வந்துச்சு, ஒய்யோட வேல்யூ 5 வந்துச்சு. 12ல இருந்து 5 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும், நமக்கு 7 வரும். இப்போ இந்த 12ஓட 7 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர்ஸோட ஆன்சர் வந்துரும். 12 into 7 எவ்வளவு, 84. புரியுதா? சோ இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஆனா HCF LCMனா என்ன அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது சூப்பரா சால்வ் பண்ணலாம். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஒருவேளை 20, 25 ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட HCF என்ன இருக்கும், அதோட LCM என்ன இருக்கும், ஓகேவா? சோ HCFனா ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிறது. அப்போ நம்மளோட வேல்யூ HCF 12ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் இருக்கா, அந்த ரெண்டு நம்பரும் 12ஓட மல்டிபிளா இருக்கும். அப்போ ரெண்டு நம்பர் x y இருக்குன்னா ஒரு நம்பர் 12x இருக்கும், இன்னொரு 12y இருக்கும். அப்பதான் HCF வந்து நீங்க 12ன்னு எடுக்க முடியும். ஓகேவா? அப்ப 12x plus 12y equal to ரெண்டு பேரோட சம் என்னது 204. அதை வச்சுட்டோமா? அப்ப x plus y அதாவது காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணி x plus y 17 வச்சுட்டோமா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. LCM எல்சிஎம் எப்படி இருக்கும், நம்ம HCF எல்சிஎம்ல என்ன இருக்கும், HCF இருக்கும், அதாவது காமனும் இருக்கும், அன்காமனும் சேர்ந்து இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்ப 20, 25க்கு எல்சிஎம் எடுத்தோம், 20க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா காமன் வந்து 5, அதுவும் இருக்கு. அன்காமன் இதுல ஒரு 4 இருக்கு, இதுல ஒரு 5 இருக்கு, அதையும் இது எல்சிஎம்ல சேர்க்கணும், அதுதான் எல்சிஎம். அப்ப இங்கேயும் அதே மாதிரி 12ம் இருக்கும், எக்ஸ்ங்கிற நம்பரும் இருக்கும், ஒய்ங்கிற நம்பர், இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளோட எல்சிஎம். 12 into x into y. அப்ப என்ன வருது, அதுதான் LCM என்னது 720. அதுதான் 720. அப்ப x into y வந்து 16 வந்துருமா? இப்படி பண்ணும்போது நம்ம ஆன்சர் ஸ்பீடா முடிஞ்சிரும். ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 60 வரணும், ஆட் பண்ணா 17 வரணும். அப்ப என்ன நம்பரா இருக்கும், 12 5. கிளியரா வந்துருச்சா? அப்ப அந்த நம்பர் 12 5னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 12க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா நமக்கு எவ்வளவு 7. உடனே 7 தான் ஆன்சர்னு போட்டுக்கூடாது. அது காமனா இருக்கிற டேர்ம் 12ஓட மல்டிப்ளை பண்ணி இப்ப x y தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், x y தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு அந்த நம்பர் என்னது 12x 12y. அப்ப x y மைனஸ் பண்ணிட்டு அதை 12ஓட மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். x y மைனஸ் பண்ணும்போது என்ன வந்துச்சு, 7 வந்துச்சு. அதை 12ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 84 வரும். சோ அப்ப 84 தான் நம்மளோட ஆன்சர். கிளியரா புரியுதா இது? சோ இது வரைக்கும் புரியுதா? LCM HCFனா என்னன்னு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. HCFனா ரெண்டு பேர்ல உள்ள காமன் டேர்ம், LCMனா அந்த காமனும் எடுக்கணும், அன்காமன் நம்பர்ஸ் ரெண்டுலயுமே இருக்கும்ல, காமன் நம்பர்ஸ் HCFன்னு சொல்றோம். அன்காமன் நம்பர்ஸ் இருக்கும்ல, LCMல காமனும் எடுக்கணும், அன்காமனா இருக்கிற அவங்களையும் எடுக்கணும், அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் LCM. ஓகேவா? சோ இது வரைக்கும் கிளியரா புரியுதா? சோ இது வரைக்கும் கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் டீச் பண்ணதை வந்து கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து அதே லாஜிக் அதே மாதிரி யோசிக்க முடியும். 30 செகண்ட்ஸ்ல உங்களாலையும் சம் சால்வ் பண்ண முடியும். கிளியரா?